கவனமா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். மகிமை ஒன்றும் குறைஞ்சி போகலைன்னு காட்டுறதுக்கு காட்டினாங்க. ஆனால் நாங்கள் உண்மையா தேவனுடைய மகிமையாகிய தங்கம் அங்கே இல்லை. இப்போ வெறும் வெண்கலம், சத்தம். வெண்கலம் வந்து தங்கத்தை தட்டினா சத்தம் வராது, வெண்கலத்தை தட்டினா சத்தம் வரும். வெண்கலம் இன்னைக்கு சத்தம் இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்கு, ஆரவாரம் இருக்கு, ஆடல் பாடல் இருக்கு, ஆனால் மகிமை இல்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறார். மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம். அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில விழுந்துட்டான். யாரு? இந்த யெரொபெயாமுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் அபியா. அந்த அபியாங்கிற பையன் வியாதிப்பன். அதாவது பொதுவாக அது வந்து அடுத்து ராஜா வர வேண்டியவன். அப்போது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து சொல்றான், நீ எழுந்து போ, நீ யெரொபெயாம் மனைவின்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், ஒரு வேஷம் மாதிரி சாதாரண பெண்மணி மாதிரி போ, ஒரு ராஜாத்தி மாதிரி போகாத, சீலோவுக்கு போ. அங்க நான் ராஜாவாவேன்னு சொன்ன தீர்க்கதரிசியாக அகியா இருக்கிறான், அங்க போ. அங்க அவன் கையில 10 அப்பங்களை கொண்டு போ, பணியாரங்களை கொண்டு போ, ஒரு கலசம் தேனை கொண்டு போ. பாருங்க, ஊழியக்காரனை போய் சந்திக்க போகும்போது வெறுங்கையோட போகாத. அது ஒரு இதுல ஒரு விஷயம். தீர்க்கதரிசியை பார்க்கும்போது, ஊழியக்காரனை பார்க்க போகும்போது கையில ஏதாவது ஒரு அப்பங்களோ பணியாரங்களோ ஒரு கலசம் தேனோ, அவனுக்கு மட்டும் இல்லை, அவனோடு இருக்கிறவர்களுக்காக. அவன் அதை சாப்பிட்றானோ, அவன் அதை இது பண்ணுறானோ இல்லை, அவனோடு கூட இருக்கிறதான அந்த மற்ற அவனுடைய உதவியாளர்களுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் கொண்டு போவான். பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குன்னு அவன் நிச்சயமாக அவனுக்கு சொல்லுவான், போங்க. அதே மாதிரி சீலோவுக்குள்ளே போயிட்டு போகிறான். அந்த அகியா வந்து ரொம்ப முதிர் வயது, கண்கள்லாம் மங்கள் அடைஞ்சிருக்குது. அப்போ அகியாவிடத்தில் போகும்போது கர்த்தர் இவன் உள்ளுக்குள்ளே போகிற கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பேச, இதோ யெரொபெயாமின் மனைவி வந்து தான் வியாதியா இருக்கிற குமாரனுக்காக ஒரு விசேஷம் கேட்கறதுக்காக வர்றா. என்ன சம்பவிக்கும் கேட்க வர்றா. நீ அவளுக்கு என்னென்ன பிரகாரமா சொல்லணும். அவள் ஒரு அந்நிய ஸ்திரீயாக காமிப்பாள், ராஜஸ்திரியா இல்லாம சாதாரண ஒரு பெண்மணி மாதிரி, ஒரு வீட்டு வேலைக்கார பிள்ளை மாதிரி வருவான் அவளுடைய அப்படின்னு சொல்றான். சரின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் உள்ள வர்றது பாருங்க, ஒரு நடந்து வர்றா. அது சத்தத்தை கேட்ட உடனே சொல்றான், யெரொபெயாமின் மனைவியே உள்ளவா. அவள் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏமா, உன்னை ஒரு அந்நிய ஸ்திரீயாக நீ ஏன் காட்டிக்கிற? துக்க செய்தியை உனக்கு நான் அறிவிக்க அனுப்பப்பட்டிருக்கேன், வா. எப்படி தேவனுடைய மனுஷனுக்கு நம்ம நிறைய நேரங்கள் தேவனுடைய மனுஷனுக்கு நம்ம மறைக்க முடியாது. தேவன் அவர்களை ஒன்று ஆமாம் அவர் வருவதற்கு முன்பதாக அறிவிப்பார், அல்லது வந்ததுக்கு பின்பாடு அறிவிப்பார், அல்லது உன்னை அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் அறிவிப்பார். தேவன் அவர்களுக்கு எதையும் மறைக்க மாட்டார். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்க மாட்டார். தாம் செய்ய போகிறதை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இப்ப சொல்றார், நீ போ, யெரொபெயாமை பார்த்து சொல்லு, நான் உன்னை ஜனத்தினின்று உயர்த்தி, நீ ஒரு சாதாரணமானவன், நீ ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வீரனா இருந்த, நான் உன்னை சாதாரண ஜனத்திலிருந்து உயர்த்தி இஸ்ரவேல் என்னும் என்று ஜனத்தின் 10 கோத்திரத்துக்கு நான் உன்னை அதிபதியா வச்சேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீதின் வம்சத்தாரிலிருந்து கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதே செய்ய
தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின தாவீதை போல நீ இராமல், நீ தாவீதை போலத்தான் இருந்திருக்கணும். நீ தாவீதை போல இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரும் பார்க்க நீ பொல்லாப்பு செய்துட்டியே. எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு ஒரு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி புறம்ப என்ன தள்ளிட்டியே. ஆகையினால யெரொபெயாமின் வீட்டின் மேல் பொல்லாப்பை நான் வர பண்ணுவேன். யெரொபெயாமுக்கு ஒரு நாய் கூட இராது. அடைபட்டவன் விடுபட்டவன் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுற மாதிரி உன்னையும் பின் அடியார்களையும் கட்டோடே நான் கழித்து போட்டுருவேன் அப்படின்னு. யெரொபெயாமுடைய சந்ததியில பட்டணத்துல சாகிறவன நாய் தின்னும், ஆகாயத்துல வெளியில சாகிறவன ஆகாயத்தின் பறவை தின்னும்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த அம்மனியை பார்த்து சொல்றா, நீ போ, நீ வீட்டுக்கு போ, உன் கால் பட்டணத்துல கால் வைக்கும் போதே உன் பிள்ளை செத்து போயிடுவான். ஆனாலும் யெரொபெயாம் விஷயத்துல அவன் ஆரம்பத்துல அவன் எனக்கு பிரியமா இருந்ததுனால, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதுனால, இப்பவும் ஒரு ஊழியக்காரனை தேடி வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அவன் ஒருத்தனே கல்லறைக்கு உட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேல் மேல் ஒரு ராஜாவை எழுப்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போது அது நடந்தேறும் ஆரம்பிச்சிருச்சுட்டார். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்து அசைய பண்ணி, பிதாக்களுக்கு தாம் கொடுத்த நல்ல தேசத்தில் இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்கள் தோப்பு விக்கிரங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடினால் நதிகளுக்கு அப்பானை சிதறடித்து யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யப்படுமா பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று சொல்லி முடிச்சிட்டார். அதாவது சவுலுடைய வாழ்க்கையில் 38 வருஷத்துக்கு முன்னால சொல்லி முடிச்ச மாதிரி இவனுடைய வாழ்க்கையில இனி அடுத்து இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு நடக்க போற சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டார். நதிக்கு அப்புறமா நீங்க கொண்டு போகப்படுவீங்க அப்படின்னு நீண்ட காலத்துக்குரியதான செய்தி சொல்லி அனுப்பிட்டார். அதே மாதிரி யெரொபெயாம் மனைவி போறா, பட்டணத்துல போகும்போது அந்த பிள்ளை செத்து போச்சு. கர்த்தர் திருது அகியா என்ன ஊழியக்காரனை சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த பிள்ளைக்காக தூக்கம் கொண்டாடினாங்க. பாருங்க, நடந்ததை பாருங்க. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுவது மிகப்பெரிய விளைவை கொண்டு வரும். அதாவது கர்த்தர் அதுக்கப்புறம் தண்டிக்கிறது இல்லை. நீ வந்து தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உனக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை. நீ தப்பு செய்யும் போது அதனால வருகிற விளைவு வந்து ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து சேர்ந்துருது. அவ்வளவுதான், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அந்த உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தா, இப்போது சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்தாயானால் அப்பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம். இப்போது சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் இப்போது சொல்லப்படுகிறதான சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அதை வந்துடும், தன்னால வந்துடும். இது புதுசா ஒன்றும் சபிக்க வேண்டியதில்லை. நீ வார்த்தையின்படி நடந்தாயானால் உனக்கு இந்த ஆசீர்வாதம், வார்த்தையின்படி நடக்காவிட்டால் உனக்கு இந்த சாபம். இது ஏற்கனவே சொல்லி ஆயிற்று. கவனமா இருக்க. சரி, அதுக்கப்புறம் ரெகொபெயாமை குறித்து பார்க்கணும். ரெகொபெயாம் அவன் ஆளுகை செய்கிறான். அவனை பற்றி சாலமோன் ரெகொபெயாம் அவன் செஞ்ச விஷயங்களை பாருங்க. அவன் வந்து 41 வயசு அவனுக்கு. அவன் ராஜாவாகும்போது அவனுக்கு வயசு 41. கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகி எருசலேமிலே 17 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணான். அவங்க அம்மா பேர் பாருங்க, அம்மோன் ஜாதியான தாயின் பேர் நாமால். அவன் அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பின் விளைவுகள். சாலமோன் செய்த மிகப்பெரிய தப்புனுடைய விளைவு. அவன் 200 மனைவியை கட்டினான். அதில் ஒன்று அம்மோன் ஜாதியான ஒரு பெண்மணியை கட்டியிருக்கான். அந்த அம்மோன் ஜாதியில் பிறந்தவன் தான் இந்த ரெகொபெயாம். எப்படி இருக்கும் அவன் தாய் எப்படி வளர்த்துருப்பான். அவனுக்குள்ளே இருந்ததான அந்த பிள்ளை பருவம், அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவன் அந்த மார்க்கத்தில், யூத மார்க்கத்தில் வளர்க்கப்படாமல், தேவனுக்கு அடுத்த பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவனாக இருந்திருப்பான். அதனால அவன் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து தங்கள் செய்து வருகிற தங்கள் பாவங்கள் நிமித்தம் அவன் தேவனுக்கு கோபம் முட்டின எல்லா காரியங்களும் செய்து எரிச்சல் மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் காலத்துல எல்லாமே கெட்டு போச்சு. சாலமோனுடையதான பல ஜாதி பெண்களுடையதான பிள்ளைகளுடையதான அராஜகமும் அக்கிரமமும் அசுத்தங்களும் பெருகி போயிடுச்சு. உயர்ந்த சகல மேட்டின் மேல, பச்சையான சகல மரத்தின் மேல தோப்பு விற்கிறோம். லட்சையான புணர்ச்சிக்காரங்க, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி,
அருவருப்புகள். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இவனுடைய 5வது வருஷத்துல எகிப்தின் ராஜாவை சீசாக் என்னும் ஒருவனை இவனுக்கு விரோதமாக எழுப்பி அவன் ஒரு யுத்தம் பண்ண வர்றான். சீசாக்குங்கிறவன் யுத்தத்துக்கு வர்றான். ஆண்டவர் யுத்தத்தை அனுப்புகிறார். அதுவும் ஒரு விளைவு. என்ன விளைவு? இவன் தேவனுக்கு விரோதமாக செய்த விளைவு. நான் இப்ப சொல்றேன், sin has a consequence, விளைவு. அதனால இவன் என்ன செஞ்சான், அந்த சீசாக் ராஜா வந்த உடனே கர்த்தருடைய ஆலயத்துல வச்சிருந்த பொக்கிஷங்கள், என்ன பொக்கிஷம்? தாவீது ராஜா சபதரிச்சு வச்சிருந்ததான பொண்ணு வெள்ளி, அதை எடுத்து, அதுவும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் இருக்கு பாருங்க, அதையும் எடுத்து சகலத்தையும் எடுத்து கொண்டு போய் அவன் என்ன செய்யிட்டான், அவன் அவளத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். பொண்ணு போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு. மகிமை போனதுக்கு அப்புறம் 27ஆம் வசனத்துல இவன் என்ன செய்யறான்னா, அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை செய்தான். தூரத்தை வெண்கலம் நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சிங்கன்னா தங்கம் தகக்கிறது மாதிரி அப்படி ஜொலிக்கும். தங்கம் போயிடுச்சு, வெண்கலம் வந்துருச்சு. தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் தான் வெண்கலம். ஆமா, இவன் மகிமையை இழந்துட்டான். இப்போ டூப்ளிகேட் மகிமை செய்கிறான். அதனால ராஜான் வாசப்படி காக்கிற கையில கொடுத்துட்டாங்களா, அப்பப்போ ராஜா வரும்போது அதை பிடிச்சி காட்டுவாங்களாம், நல்ல சுத்தமா தங்கம் இருக்கு. அதாவது எங்கள் மகிமை ஒன்றும் தொலைந்து போகவில்லை என்று மக்களுக்கு காட்டிக் கொள்கிறார்கள், ஆனால் மகிமை தொலைந்து போனது. கவனமா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். மகிமை ஒன்றும் குறைஞ்சி போகலைன்னு காட்டுறதுக்கு காட்டினாங்க. ஆனால் நாங்கள் உண்மையா தேவனுடைய மகிமையாகிய தங்கம் அங்கே இல்லை. இப்போ வெறும் வெண்கலம், சத்தம். வெண்கலம் வந்து தங்கத்தை தட்டினா சத்தம் வராது, வெண்கலத்தை தட்டினா சத்தம் வரும். வெண்கலம் இன்னைக்கு சத்தம் இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்கு, ஆரவாரம் இருக்கு, ஆடல் பாடல் இருக்கு, ஆனா மகிமை இல்லை அப்படின்னு வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய மக்களை ஏமாத்துறோம், வெண்கலத்தை காமிச்சு தங்கம்னு. இன்னைக்கு டூப்ளிகேட் மகிமை. ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், ரொம்ப கவனமா இருப்போம். விளைவுகள் பயங்கரமா இருக்கும். சரி, ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் செய்த எல்லாமே நாளாகம புஸ்தகத்துல இருக்கு. அதனால் பைபிளில் 1 நாளாகமம் இருக்குல்லவா, அதையும் இந்த புஸ்தகம் குறிப்பிடுது அப்படின்னு நம்ம சொன்னாலும், இங்கே நாளாகம புஸ்தகம் சொல்லி எதை சொல்லுகிறார் என்றால், அன்றாடக நடவடிக்கைகள் எழுதப்பட்டதான அந்த ஆவணமும் இருக்குது, அந்த ஆவணத்தில் எழுதியிருக்கிறதுன்னு சொல்றாரு. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் நாடெல்லாம் யுத்தம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவனுக்கு சின்ன சின்ன தாவாக்கள், தொத்து தகராறுகள், ஏன்னா பக்கத்து லேண்ட நாடுகள் அல்லவா, சண்டை நடந்துகிட்டே இருக்கு. என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுறானோ, அன்றிலிருந்து அவனுடைய மனதில் சஞ்சலங்களும் தவிப்புகளும் கலக்கங்களும் உண்டாகிவிடும். அவன் சஞ்சலமும் தவிப்பும் அவனுக்கு வந்துடும். அவனுக்குள்ளே யுத்தமும், அவன் குடும்பத்தில் யுத்தமும், அவனை சுற்றி இருக்கிறவர்கள் யுத்தமும் நடைபெற்றுவிடும். ஜாக்கிரதையாயிருப்போமாக. போகட்டும். 31ஆம் வசனம். ரெகொபெயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்துட்டான். தாவீது நகரத்தில் பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பெயர். அவன் குமாரனாய் அபியாம் அவன் சார்ந்தான். அபியாங்கிறவன் சார்ந்தான். இந்த 2 பேரையும் குழப்பிக்கூடாது. இவன் ஒரு பேர் வைப்பான், அவங்க ஒரு பேர் வைப்பான். யெரொபெயாமுடைய மகன் பேரு அபியா. நான் நினைக்கிறேன் அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு அதே பேருங்க. ஜனங்களை குழப்புறதுக்கு அந்த அபியா தான் இந்த அபியான்னு, தேவைப்பட்டா இவன் தான் யூதா ராஜான்னு சொல்லிக்கிறது, தேவைப்பட்டா இவன் தான் இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லிக்கிறது. குழப்புவதற்காக இவன் பேர் அபியா, அந்த அபியா செத்து போனா இந்த அபியா ராஜாவானா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க உடன்படிக்கைக்கு இவங்களும் தப்பு பண்ணாங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு ரெகொபெயாம் மேலே விளைவுகள் வந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன ஒரு கிருபையை காத்து கொண்டது. அந்த பெரிய கிருபை, சின்ன கிருபை இல்லை, பெரிய கிருபையை காத்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவன் தாவீதோடு பண்ணினதான உடன்படிக்கை, தாவீதோடு பண்ணினதான வாக்கு தத்தத்தின் நிமித்தம் அவர் இவர்களை மட்டாய் தண்டித்தார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே உடன்படிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அவரை விட்டு நாம் விலகாது இருப்போம். அவரையே பற்றி கொள்ளுவோம். தவறுகளை கர்த்தர் சுட்டி காட்டும் போது ஆண்டவருக்கு நாம் மன்னிப்பு கேட்டு சரிபடுத்தி கொள்வோம். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் ஆனபடினால், வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பிழைத்துக் கொள்வோம்.
God bless you. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 14வது அதிகாரத்தில் யெரொபெயாமுடையதான மனைவி, அவனுடையதான மகன் வியாதியோடு இருக்கிறவனுக்கு என்ன நடக்குங்கிறத கேட்டு விசாரிக்கிறதுக்காக சென்றதான அந்த மனைவியை அடையாளம் கண்டு அந்த அபியா தீர்க்கதரிசி உன் மகன் செத்து போவான்னு சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், நான் என்ன செய்தேன், இந்த ஜனத்தின் நடுவில் அவன் ஏற்கனவே சொல்லப்படுகிறது, உன்னுடைய ஊழியக்காரரை நான் என்ன செய்வேன், அவன் உனக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துவேன்னு சொல்லி சாலமோனுக்கு சொல்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படி அவன் அந்த ஊழியக்காரனாக இருந்தவனை ராஜாவாக்குகிறார். ஆனால் அவன் என்ன செய்யலை, அந்த ராஜாவான அந்த தாவீதின் சந்ததியிலிருந்து பிடுங்கி கொடுக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்துக்கு தகுதியுள்ளவனாக காணப்படாதபடிக்கு விக்கிரகத்தை ஆராதித்தான். ஆகையினால அவன் என்ன சாபத்தை அவன் அனுபவிக்கிறதாய் பார்க்குறோம். அவன் என்ன செய்தான், எல்லாரும் பார்க்கலும் விக்கிரக ஆராதனையில் மிகவும் மோசமானவனாய் நடந்தான். ஜனங்களை அவன் பாவம் வழிவிலக பண்ணுவதற்கு காரணமாக காணப்பட்டான். கர்த்தருடைய கோபத்தை அவன் உண்டாக்குனவனாய் காணப்பட்டான். அந்நிய தேவர்களை செய்வித்தான். வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் அவன் செய்வித்தான் என்று சொல்லி பார்க்குறோம். தேவனை தள்ளிவிட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால அவனுக்கு வந்ததான சாபம் என்ன, அவன் வீட்டில் என்ன செய்வாங்க, தேவன் அவனுடைய வீட்டில் பொல்லாப்பை வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சுவரில் நீர் விடுற நாயை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உயிரோடு வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. பிள்ளை என்ன செய்யும், பறக்க போகிற அந்த வியாதி அடைந்த பிள்ளை செத்து போகும்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வேன், வேரோடு பிடுங்கி என்ன செய்ய நதிக்கு அப்புறத்தில் சிதறடிக்க பண்ணுவேன்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த பதவிக்கு வந்த உடனே மற்றதெல்லாத்தையும் மறந்து போயிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருப்போம். அவன் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு மிகுந்த எச்சரிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கையான காரியம். நம்ம இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இரக்கம் கிருபை இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த யெரொபெயாமுடையதான அவனப்பா வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம்ப்பா, நீங்கள் எவ்வளவா அந்த யெரொபெயாமை நம்பி கர்த்தாவே அவனை ஏற்படுத்தினீங்கப்பா. தாவீதினுடையதான சந்ததி நடுவிலிருந்து கர்த்தாவே அப்பா அந்த 10 கோத்திரத்தை ஆமேனப்பா எடுத்து அவனை நம்பி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா அவனை ஆமேனப்பா கர்த்தாவே அதிபதியாக உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே விக்கிரகத்தை அப்பா செய்வித்து அதை சேவிக்க ஜனங்களை வழிவிலக பண்ணின கர்த்தா அந்த சாபத்துக்குள்ளாகி தேவனே அவனுடையதான குடும்பத்தின் அப்பா ஆமேனப்பா சந்ததியை இழந்து போகத்தக்க அளவிற்கு அவன் கர்த்தாவே அப்பா எல்லா பாவத்துக்குள்ளானான் என்பதை பார்க்கிறோமே. இஸ்ரவேலர் சிதறடிக்கப்படுவதற்கு ஆமேனப்பா அந்த உம்முடையதான அப்பா தீர்க்க தரிசனத்தின் அப்பா நிறைவேறுதலாக தேவனே அவைகள் அமைந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்தீர், வேறு பிரித்தீர் என்பதை நாங்கள் ஒரு கால் நாங்கள் மறக்காதபடிக்கு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபைதார். உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.